வணக்கம் சார். நீங்க கல்யாணத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வட்டி கொடுக்க வேண்டிய நாள். மொய் படம் வந்திருக்குல்ல? ரெடியா வச்சிருக்கேன். வந்ததுக்கு ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்க தலைவா. ஸ்டாப் சார். பொதுவா இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்தா நான் அதிகமா சாப்பிட மாட்டேன். ரொம்ப கூச்ச சுபாவம். என் சிஷி இன்னும் மோசம். பல்லுல பச்சை தண்ணி கூட படாதுங்க. கல்யாண சாப்பாட்டுல பாதி உங்க சிஷியனுக்கு வச்சிருக்கான். எப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப அடுத்த பந்திக்கு உலைய வைப்பா. சிஷியா, உனக்கு ஏதாச்சும் மனசாட்சி ஒண்ணு இருக்குதா? இதையெல்லாம் மூட்டை கட்டி கொடுத்தா உன்னால தூக்கிட்டு போக முடியுமா? சாப்பிடும்போது பேசாதீங்க, பொறையிடும். டேங்க ஃபுல் பண்ண முடியாது. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வை. குருவே, கபீனா போடாம இலையை இப்படி கிளீன் பண்ண முதல் ஆள் நீங்க தான். மாப்ள, இந்த இலையை அப்படியே இன்னொரு ஆளுக்கு போட்டு யூஸ் பண்ணிடுங்க. இலை மிச்சம். பிரிச்சு பீசாக்கி சின்ன பின்னமாக்கிட்டானே. குருவே, சிஷ்யா, இதுதான் பொண்ணோட வீடு. பொண்ணோட அம்மா ஒரு உத்தமி, பத்தினி, கற்பு கரசி, பதிவிரத. மொத்தத்துல அவன் நாளும் சேர்ந்த ஒரு கலாச்சார கலவை. அப்படின்னா நம்ம சந்திக்க போறது ஒரு சிங்கக்குட்டின்னு சொல்லு. இல்ல, என்ன? அது ஒரு யானைக்குட்டி. நான் சொன்னேன்ல, இவங்க தான் பரங்கிமலை ஜோதி. பீரங்கிமலை பீப்பார் வச்சிருக்கலாம். வணக்கம். என்ன பாரு, ஆரம்பமே பூகம்பமா இருக்குது. அது ஒண்ணு இல்ல குரு, இந்த வீட்டுக்கு விருந்தாளி யாராவது புதுசா வந்தா இந்த வாரி அணைச்சு பக்கனே வர வைக்கிறது உங்க குடும்ப வழக்கம். இதுக்கே மறைச்சிட்டா எப்படி? உள்ள வந்து என் குடும்பத்தை பாருங்க. ஹேய், நல்லது ஒரு குடும்பம்ங்க. வாங்க வாங்க வாங்க. செல்லுங்களா, பாத்து. என்னங்க பார்த்தா வீடு மாதிரியே தெரியல, ஏதோ விளையாட்டு மைதானம் மாதிரி இருக்கு. வாழ்க்கையே ஒரு விளையாட்டு. அதுல மனித உடம்பெல்லாம் மைதானம். இதுல யார் வந்து எப்ப விளையாட்டு போனா நமக்கு என்ன? இவ்வளவு நல்லா தத்துவம் பேசுறீங்களே. உங்க வீட்டுக்காரர் எங்கீங்க? அவர் கையில ஆல்பம் வச்சுக்கிட்டு ஆள் பிடிக்க அங்கீங்க நடந்துட்டு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் குருவே. அதான் டிசைன் ஆல்பத்தை வச்சு அங்கங்க அலைஞ்சிட்டு பாருன்னு சொல்றாங்க. என்ன நிக்க வச்சுட்டு உள்ள வாங்க. ஒண்ண வர சொல்லாமே. உலக நாயகி குரு, பொண்ண வர சொல்லிட்டு விளக்க ஏன் பூசுக்கு நினைக்கிறீங்க? பரவ குடும்ப பொண்ணா இருந்தான்னு வச்சுக்க, ஒரு திரி அரைஞ்சிருக்கிறத பார்த்து அப்படியே துடிச்சு போயிருவா. உடனே வத்தி புட்டி எடுத்து பத்த வச்சிருவா. அதை வச்சு அவ குடும்ப பொண்ணா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். குரு, குடும்பத்தை பத்தி இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்களே, நீங்க ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல? நீ 10வது மாடியில இருந்து குறிச்சா என்ன ஆவே? செத்துருவேன். அதுக்காக உன்னை குறிச்சு காட்டுன்னு சொல்ல முடியல. This is like that. பொண்ணு வருது. ஒரு திரி எரியலங்கிறதுக்காக அருந்ததி ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆயிட்டா பாத்தியா? இவதாமா குடும்பத்துக்கு ஏத்த சரியான குத்து விளக்கு. வா 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 கண்ணகியே, உனக்கு கட் அவுட் வைக்கிறேன் வா. ஏமா எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு ஊறி அணைச்சிட்ட? யாராவது வீட்டுக்கு வந்தா முதல்ல லைட்டா அணைக்கணும், அப்புறம் லைட்டா அணைக்கணும்னு பாட்டி சொல்லிருக்காங்க. ஐயோ சிஷ்யா, பாட்டி சொன்ன பஞ்ச் டயலாக் இந்த பியூட்டியோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆமா. இப்ப நீ எங்கயாவது வெளிய வேலைக்கு போறன்னு வெச்சுக்க, இவ ராத்திரியும் பகலுமா விளக்க ஊதி ஊதி அணைச்சிட்டு இருந்தா வேற யாராச்சும் வந்து விளையாண்டு போயிருவா. வாழ்க்கை நேரே நஷ்ட போயிடும். அப்போ இந்த பொண்ண உங்களுக்கு பிடிக்கல? சுத்தமா பிடிக்கல. நீ போமா. இந்த பொண்ணுக்கு தங்கச்சி யாராச்சும் இருக்காங்களா? மகாலட்சுமி. என்ன பண்ணுங்க? வழக்கம் எல்லாம் பக்காவா இருக்குதே. ஆமா. உத்தமி பத்தினி இவங்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். நானும் தான். அப்புறம் நீ என்னமா படிச்சிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், 2 பேர்ல முதல்ல யார் வரீங்க? சம்பந்தி தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு 2 பேர்ல யார் முதல்ல எந்திரிக்கிறீங்களோ அவங்க தானே மாப்பிள்ளை. இல்லையா மாப்பிள்ளை? அதேதான் நான் நினைச்சேன். அத்தை சொல்லிட்டேன். ஆமாமா. அப்போ எங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது.
நீ மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அத நச்சுன்னு 2 வார்த்தையில கேளு. 2 வார்த்தையா? 2 வார்த்தை. எவ்வளவு கொடுப்பீங்க? எப்ப விடுவீங்க? என்ன மாதிரி லூசு குடும்பமா இருக்கு போல இருக்கு. வாங்கப்பா போலாம். கம் ஆன் டைம் பஸ். ஃபர்ஸ்ட் நானு, நெக்ஸ்ட் நீ. தைரியமா ஏறி குதிங்க பாஸ். ஜம்ப். ஓகே. கேட் திறந்தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு என்ன எகிரி ஊதி சொன்ன? அது வந்து பாஸ். போதும் நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏப்ரல் ஃபுல் கொண்டாடுறாங்க. ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா வேலை வெட்டிலாம் விட்டு வந்திருக்கேன். உன் வாயில ஹெல்ப்னாதரா? எனக்கு எலி மருந்து சாப்பிடுற மாதிரியே இருக்கு. சுத்த சொதப்பல். சொதப்பல் நான் இல்ல, எல்லாம் நீங்க போற பிளான். பக்காவா ஒரு பிளான் பண்ணுங்க, பட்டைய கிளப்பிடுறேன். சரி வா, சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான். இது பெட்ரூம், இது ஹால், இது பூஜை ரூம், இதான் பாத்ரூம். வீட்டை விக்க போறாங்களா பாஸ்? இல்ல, இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் கட்ட போறாங்க. ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேளு. சரி. காயத்ரி கரெக்டா 8 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா. நீ 7:59க்கெல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேற மாதிரி சூப்பரா இருக்கு பாஸ். ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே, அங்க இந்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தர. நல்லா உருண்டு பேரண்டே வசதியா முத்தம் கொடுத்துறியா? சூப்பர். டேய், நீ கெடுக்க வரல, நடிக்க வந்திருக்க. சாரி பாஸ், கொஞ்சம் கேரக்டரா மாறி. கேரட் பீட்ரூட் எல்லாம் நீ மாற வேணாம், சொன்னது செஞ்சா போதும். கிளம்பு. ஓகே பாஸ், வெற்றியோட வரேன். மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க மாஸ்டர், தப்பு பண்ணிட்டீங்க. என்னடா தப்பு? பாத்ரூம்குள்ள பஞ்சு அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நெருப்பி அனுப்பிச்சிருக்கீங்களே, பத்திக்காது. டேய், பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா தானடா பத்திக்கும். பழைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காது. ஏன்னா குளிக்க வர போறது என் அத்தை பொண்ணு இல்ல, என் அத்தை. டேய், ஈட்டி என்ன பண்ணுவானா, காயத்ரி நினைச்சு எங்க அத்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான். கருப்பு கரைசி எங்க அத்தை பலார் நிறைவாங்க. ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான். இத பார்த்த காயத்ரி தூணு காரி துப்புவா. காதல் கட்டாவும், கடப்பாறைக்கு செட் ஆகும். இந்த மனுஷனுக்கு லாட்டரிக்கு துணி போட சொல்லி எவ்வளவு நாளாச்சு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்யணும். எதை சொன்னாலும் யாரும் காதுலயே வாங்க. ஐ புடவை. இப்ப அத்தை உள்ள கேரளா கெட்டப்ல இருப்பாங்க. எதை சொல்லு, ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. இந்த மனுஷனோட ஒரே போராட்டமா போச்சு. ஐ ஜாக்கெட். அத்தை இப்ப உள்ள பில்லா நயன்தாரா கெட்டப்ல இருப்பாங்க. ஐ பிரா. அத்தை இப்போ பிறந்த குழந்தையாவே மாறி இருப்பாங்க. ஆமா, எல்லாத்தையும் உருவந்துக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறாங்க. மாஸ்டர், அவனுக்கு எப்பயுமே அத்தை சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மாஸ்டர். எப்பா கண்ணுக்குட்டிய மடக்க வந்தவன் பசுவை சேர்த்து ஓட்டிட்டு போயிடும் போல இருக்குதா? ச்சே, பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். மாப்பிளே, அத்தை, நீங்க என்ன இங்க? அது வந்து குக்கர் விசில் அடிச்சிட்டு மாஸ்டர். மாஸ்டர், உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ். இந்த வாய்ஸ் வச்சு மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் வாங்கலான்றியா? குரல் வளம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல டேய், வந்தேன். அவங்க என்ன ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தாடா கத்துறாங்க, பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா. அந்த படுபா வேற கூட இருக்கா. எங்க அத்தைக்கு என்னாச்சோ? அத்தை 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 விட்டுறாதீங்க. ரொம்ப வலிக்குதா? உங்க அத்தை ஏதோ கற்பு கரசி அரைவாங்க, அப்படி இப்படி நீங்க இப்படி அலையறாங்க. விடாதீங்க, புடிங்கன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா. உள்ள யார் இருக்கா? 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. மாப்பிளே, இப்போ நீங்க கீழே, நான் மேல. ஆமா. எங்க அத்தை இவ்வளவு கீழே இறங்குவான்னு நினைச்சு கூட பாக்கலடா. பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நீங்க பாதாம் கீர் குடிச்சு நடத்துற ஃபர்ஸ்ட் நைட்ட இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறா மாமா. ஆத்த தவறிட்டாங்க மாமா. லட்சுமி, லட்சுமி, இதுக்கு அப்புறம் எங்க மாமா எப்படி வெளியே தலையை காட்டுவாரு? எனக்கு ஒண்ணும் ஆகல. காயத்ரி நினைச்சு மாப்பிள்ளை கிட்ட சொல்ற? கொஞ்சம் கலட்ட பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை பிடி, உடும்பு பிடி. 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி பிடிச்சது இல்ல. ஆமா. யோ, லூசாயா நீ? உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் புடிய பத்தி பேசிட்டு போறா. சூடு சொரணே இல்லாம ஏதோ சுள்ளிராஜன் காமெடி கேட்டாம சிரிச்சுட்டு இருக்கிற. என் புடிய பத்தி கேக்குறேன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்கணும்டா. அந்த காலத்துல என் மாமியார பாத்ரூம்ல போடா மானங்கட்ட பயல, கல் எடுத்து அவன் மண்டை உடைக்கிறான் பாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பாடிங்க போடுறா போடுறா கீழ. ஆமா, இங்க இவ்வளவு அமளி தும்ளி நடக்குது. இந்த ஈட்டி வெளிய வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருப்பா? உள்ளதான் காயத்ரி போயிருக்காளே. டேய், காயத்ரி எப்படா உள்ள போனா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா. டேய் ஈட்டி, எங்கப்பா செட் ஆயிடுச்சு பாஸ். உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? காயத்ரிய கதற 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 கதற. நம்ம தியேட்டரோட 1 வார வசூல்
மொத்தம் 36,40,264 ரூபாய் இருக்கு. இது வழக்கம் போல பிளாக் மணி இல்ல. நீ பண்ண சேவைக்கு நான் தர கிஃப்ட் கேப்பியா? தேங்க்ஸ் தலைவர். ஈட்டி நான் தான் சொல்லு. எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் படப்பெட்டியில 36,40,264 ரூபா போயிட்டு இருக்கு. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் ரூட்ல போனா தனலட்சுமி தியேட்டர் வருமா? இப்போ அவர் கிளம்பிட்டாரு, என்ன பண்றது? அங்க இருந்து யூ டர்ன் பண்ணுமா? நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றபடி நீ செய். ஓகே அண்ணா, தனலட்சுமி தரக்கு தானே போனோம். ஆமா சார். அந்த பக்கம் தான் நானும் போறேன். வாங்க வழி காட்டுறேன். ஹலோ கேபிஆர் இருக்காருங்களா? இல்லங்க, நான் கேபிஆரோட அசிஸ்டன்ட் பேசுறேன். ஓ அல்லகைங்களா, நான் இந்த தனலட்சுமி தியேட்டர் ஓனர் பேசணுங்க. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அர்ஜென்ட்டா ஒரு 32 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. எடுத்துட்டு வர முடியுங்களா? 32 லட்சங்களா? கேஷ் இருக்கு, உடனே கொண்டு வரோம். பாட்டு சுடுகாட்டு வரைக்கும் ரீச் ஆயிருது போல. போனங்கெல்லாம் ஏன் ஆடிட்டு போகுதுங்க. கொட்டி வந்துருச்சு, கொளுத்துங்களா பட்டாசு. அல்லகை பாட்டி பெரிய கடங்காரனா இருப்பான் போல இருக்க. பணத்துக்கு நாயா பைய அலையறா. பெட்டியங்க பெட்டியங்க பெட்டி 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 கீழே இருக்கே, அதை நாங்க கொண்டு வரதே முறை. யோ முறையா கொண்டு வரதா என்ன சீர்வரிசையா? அந்த பெட்டி எங்க தலையில வச்சு கொண்டு போறதா எங்க தளபதிக்கு நான் கொடுக்குற மரியாதை. பாத்தியாடா, ஓனரை தளபதின்னு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறா. கடைக்காரன் சொன்ன ரூட்டை விட நீ கூட்டிட்டு போற ரூட் ரொம்ப குழப்பமா இருக்கே. கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கமா? தியேட்டருக்கு நீ எவ்வளவு தூரம் தான் போறோம்? அது வந்து போயிட்டே இருந்தா வந்துருன்னு சொல்றேன்ல. இவன் வேற. யோ வளவள பேச ரோட் பார்த்து வண்டி ஓட்டியா? நம்ம பணப்பட்டியை தூக்கிட்டு போறான். எதுக்கு பெட்டி இவ்வளவு வேகமா நம்ம கொண்டு வந்தது வாத்தியார் நடிச்ச வேட்டைக்காரன் படத்தோட பெட்டி. இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்கன்னா ஏதோ ஒரு டக்கால்ட்டி வேலை நடந்திருக்கடா. புறா புட்டிய. ஹலோ, நான் பணம் போட்டு தூக்கிட்டேன், நீ சீக்கிரம் பணம். ஓகே. யோ தியேட்டர் வந்துருச்சு, வண்டி நிறுத்து. டேய், இது வேட்டைக்காரன் கிடையாதுடா. உள்ள அசகு. அசலா? அசல் அசல் எதுக்கு இப்ப இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்? மாஸ்டர், இவன் தளபதியோட படப்பெட்டியை மாத்தி தலையோட அசல் படத்தை கொண்டு வந்துட்டான். அடிங்கடா இவனை. பாத்தீங்களா அவன? தலையில அடிச்சதும் தலைன்னு சொல்றான். இப்படி விடாதீங்கடா அவன. நீ யார் ரசிக? ஜெமினி கணேசன் ரசிகன். பாத்தியா, தலையில அடிச்சா ஜெமினி கணேசன் இருந்தா கூட தலை தாண்டா கத்துவாரு. உன்ன மாதிரி விசக்கிருமீங்க தான் பாசமாக 2 பேரும் பேசியே பிரிச்சு வச்சிருங்க. நான் யாருன்னு தெரியாம அட்டகாசம் பண்றீங்கடா. நான் அமர்க்களம் பண்ண ஆரம்பிச்சேன். டேய், பாத்தீங்களா இவன? அமெரிக்கலன்றா அட்டகாசன்றா. விடாதீங்கடா அவன. பாட்டி ஹேப்பண்டியா? போச்சு, பெட்டி போச்சு, பணம் போச்சு. வேட்டைக்கார படம் பார்க்க வந்தவனுக்கு இன்னைக்கு ஒரே வேட்டை தலைவா. ஐயோ அம்மா. குரு, விஜய் ரேசன் மன்றத்துல கொடுத்த இலவச பிரியாணி நல்லி சும்மா கில்லி மாதிரி இருக்கு. நாம எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் கொண்டு வந்தா, அது விஜய் நடிச்ச வேட்டைக்காரனா மாறி போச்சு. இடையில ஒரு வேட்டைக்காரன் புகுந்து வித்தையை காட்டி விளையாண்டு போயிட்டான். நீங்க பொட்டி போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பொட்டலத்தை பிரிச்சு ஒரு வெட்டு வெட்டுங்க. நான் சொன்ன மாதிரி 32 லட்சம் ரூபாய் பணத்தை அடிச்சு கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி காய்ச்சி பெட்டி கிடைச்ச உடனே வெட்டி விடலான்னு பாக்குறியா? இந்த பணத்தை அடிக்க 2 பேர் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம். திட்டம் நீ போட்டியா? ஏடா தியேட்டரை சுத்தி வட்டம் தானே போட்ட? வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா? மாமா என்னடா செல்லம்? நான் அவரை கூப்பிட்டேன். ஐயம்மா. அவன்கிட்ட இந்த வெட்டி பேச்சு. பெட்டியை தூக்குனதுக்கு டீ செலவுக்கு 4000 ரூபாய் கொடுத்து தரேங்க. ஹேய், என்ன வார்த்தை பேசுற? என்னதா இருந்தாலும் அவர் உன்னை கட்டி போடுவாரு. பிரதர் கோச்சிக்காதீங்க பிரதர். காயத்ரி சின்ன வயசுல இருந்தே உங்க காதலி. நான் இன்னைக்கு வந்து நாளைக்கு போக போறேன். ஏன் இன்னைக்கே போலாமே? கரெக்ட், போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போறேன். உங்களை சேர்த்து வச்சுட்டு போறேன். உங்க காதல் 100 வருஷம் நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிஷம் இவ கூட டூயட் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்றியா? டேய், நான் என்ன வாடகைக்கு வீடியோ கடையா வச்சிருக்கேன்?
நீ 3/4 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துட்டு போய் திருப்பி தந்து கொடுத்தா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு. மாமா ப்ளீஸ் மாமா, ஒரு 3 நிமிஷம் தானே மாமா, பர்மிஷன் கொடு மாமா. டேய் நீனா ஸ்கூல் லீவ் போறத பர்மிஷன் கேக்குற குடுக்கிறதுக்கு. ஆனா உலகத்திலேயே கட்டிக்க போறவங்க கிட்ட வந்து நான் போய் இன்னொருத்தர டூயிட் ஆடிட்டு வந்துடுறேன், ப்ளீஸ் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்ட முதல் பெண்மணி நீதான். 2 பேரும் கண் முன்னாடி நிக்காதீங்க. இதோ நீங்கள் கேட்காத பாடல். என்னடி இது, மண்டபமா அலைஞ்சா கூட உன் சிக்கல் தீந்த படா இல்ல. என்னம்மா உனக்கு என்ன பத்தி தெரியாது? போன ஜென்மத்துல தில்லானா மோகனாம்பாள் படத்துல வர பத்மினி மாதிரி நான் மோகனாம்பாளா பிறந்தேன். இந்த ஜென்மத்துல என் சிக்கல் சண்முக சுந்தரம் எனக்காக எங்கேயாவது பிறந்திருப்பார். அவரை தேடிதான் மண்டபமா அலையிறேன். சரியில்லையே. மோகனாம்பாள நைட் எனக்கு செட் பண்ணிடு. டேய் என்ன திமிருந்தா பத்மினி கிட்ட போடுவ? என்ன தெனாவத்துனா நீ சிவாஜி கிட்ட போடுவ. சரி நமக்குள்ள சண்டை வேண்டாம், 2 பேரும் பொண்ணை தூக்க தான் வந்திருக்கோம். ஆமா என்ன பிளான்? இப்போ நம்ம ஆள் புகை போடுவான். புகை போட்ட கேப்ல நீ பொண்ணு ரூம்ல போந்து பொண்ணை தூக்குற. இங்க இருக்க பொறுக்கி பசங்களை நான் ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறேன். புட்ட புகை. அங்க இறங்கி போகுது. மோகனா உன் ஆட்டத்தை மினிஸ்டர் தனியா பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாண வீட்டுல வீடியோ கவரேஜ் எடுத்திருக்காங்க, அந்த சீடியை வாங்கிட்டு போய் தனியா போட்டு பாருங்க. நீ சரின்னு சொன்ன. பெரிய பங்களாவை எடுத்து உன்னை சின்ன வீடா வச்சுப்பாரு. பெரிய பங்களா வீடு கட்டிட்டு அதுல ஏன்டா சின்ன வீடா வச்சுக்கிறீங்க? அல்பிங்களா, பெரிய பங்களாலே வச்சுக்கலாம்ல. சிவகாசி சின்ன கிளி, விருதுநகர் வண்ண கிளி 2 பேரையும் மினிஸ்டர் கிட்ட லிங்க் பண்ண இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. 2 பொண்ணுங்களை பிராத்தல்ல இறக்கிட்டு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜ் யூனிவர்சிட்டில சீட்டு வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பார். போடா புரோக்கர் போக்கு. டேய் ஓடுறடா, புடிங்கடா. டேய் வாங்கடா. எங்க இருக்கா காயத்ரி? சிக்கல் கல்யாண மண்டபத்துக்குள்ள 4 பேட் கேஸ் உள்ள நுழைச்சிட்டாங்க. தாலி கட்டுற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கமான் டார்லிங். ஓ சாரி அத்தா. கமான் காயு. கம். நீங்க கத்துறது கூட ராகம் மாதிரியே கேக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இது காம்போதி தானே? காம்போதி இல்ல, கபோதி இல்ல. ஆமா நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நானா? போன ஜென்மத்துல நான் தான் தில்லானா மோகனாம்பாள். என்ன? நீங்க சிக்கல் சண்முக சுந்தரம். நம்ம 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன? நீங்களும் ஊதுறீங்க, நானும் ஊதுறேன். ஐயா சிக்கல் என்ன? சிக்கலே இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுங்க. ஏமா நானே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கேன். நான் உங்க பாக்குறேன், நீ கட்ட பாக்குறியா? நீ ஆள விடு போ. சிக்கல் தாங்குச்சி வேற. அப்பா எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது உங்ககிட்டயும் தான் இருக்கு தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்கு. நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கலையா? வழக்கமா அக்கா தங்கச்சியோட பிறந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. நீ மாத்தி கேக்குற. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நான் கிளம்புறேன். இந்த மண்டபத்துக்குள்ள நீ எங்க ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. ஏண்டா வெளியே தில்லானா மோகனாம்பாள் பத்மினி புடவை உருவனா உள்ள ராசாவின் மனசுல ராஜிக்கிறனா? மாவன மரியாதையா மண்டபத்தை விட்டு ஓடுற. அப்படி இல்லன்னா அன்றவார உருவி அருவாமனை வச்சு அறுத்துருவேன். வலிக்குதுடா. உங்களை துரத்திட்டு வந்த அந்த 4 பேரும் உங்களை கதற கசக்கிட்டாங்களே மாஸ்டர். இந்த அசிங்க வெளியே தெரியறதுக்குள்ள உங்களை காணா பணமா வைக்கிறோம். டேய் எறடா தரவல. இருங்கடா டேய், அவசரப்பட்டு வெட்றாதீங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. அப்பாடா. மாஸ்டர் அப்ப நம்ம பிளானிங்? அவன் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணாம விட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கடா. அவன் திருந்தவே இல்ல, இன்னும் பழைய வில்லனாவே தான் இருக்கிறான். அவனை அட்டாக் பண்ண நம்ம பவர் பத்தாது. கூப்பிடுங்கடா அந்த புலிக்குட்டி கோவிந்தன. புலிக்குட்டி கோவிந்தா வந்துட்டியா? புலி நல்லா பசியோட இருக்கா? பேய் பேசிப்பா. அந்த கேபிஆர் என் டவுசரை கைட்டவன் சொல்லியிருக்கான்.
இந்த புளிய ஏவி விட்டு அவன் லங்கோட்டாவ டாரா கிழிக்கணும். கிளப்பு. இப்ப பாரு ஜிம்மி இஸ்கா ஐயோ வாய பொளந்துருச்சு. என்னடா இது 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, புலி புசுகுன்னு வந்து போச்சு. புளிக்கு பசியா இருக்கும். டாக்டர் செக் பண்ணுங்க. ஏங்க இது இன்னைக்கு நீ நம்ம ஜிம்மி குட்டிக்கு சுகர் மாத்திரை கொடுக்கலையா? புலிக்கு சுகரா? பிபி இருந்தா சுகர் இருக்கதானே செய்யும். பிபியுமா? நம்ம ஜிம்மிக்கு பக்கவாதம் இருக்கிறதுனால அடிக்கடி கீழே விழுந்துரும். சுகரு, பிபி, பக்கவாதம், மஞ்சகாமல, லிவர் கூட கொஞ்சம் கூட கேசுதான். டேய் என்னடா ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புலிக்கு இருக்கு, இவ்வளவுதானா இல்ல புலிக்கு எய்ட்ஸும் இருக்கா? கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் டாக்டரா? படல மாதிரி பயல போய் புலி எழுப்புடா. என்ன சிக்கல்? நீ எதுக்கு யூஸ் ஆகுறியோ இல்லையோ ஒலி எதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற. உள்ள போ. இந்த குண்டை உள்ள பூட்டி வைப்போம். அப்பதான் நிம்மதி. பாஸ் அந்த ஈட்டி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தா. ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவியை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமே. பட்டுன்னு கதவை திறக்கிறீங்க, காயத்ரிக்கே பிடிக்கிறீங்க. இந்தாங்க குடு. புலி வேட்டைக்கு ரெடி. கிளப்பலாமா? கிளப்புங்கடா. மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. டேய் என்னடா இது, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னுவாங்க, இது பச்சையில எல்லாம் தின்னுது. கடப்பார முன்னாடி மாதிரி இப்ப ஷூட்டிங் இல்ல. என்ன செய்ய சொல்ற? பிரிஞ்சு புளியோதரைன்னு வாங்கி போட்டு காப்பாத்திக்கிட்டீங்க. புலியோதரையா? ஆட படுபாவி, புலியோட வரலாறையே பொசுக்குன்னு ஆக்கிட்டியடா. இவங்கிட்ட என்ன பேச்சு? டேய் சாவி எடு, நம்ம போய் காயத்ரி காப்பாத்தலாம். மாஸ்டர் சாவியை காணோம். சாவியே காணுமா? டேய் எங்கடா எங்கடா சாவி இருக்குது? போடா போடா போய் பேரா போகாத கடிச்சிரும். ஒரு பொக்கவாய் கிழவனை காமிச்சு கடிப்பான் சொல்லு, நாங்கெல்லாம் பயப்படுறோம். புலியை காமிச்சு கடிச்சிரு சொன்ன செருப்பாலே அடிப்பேன். மாஸ்டர் புலி சாவியை சாப்பிட்டுருச்சு. என்னடா இது, ஒரு சாவி சாப்பிட்டதுக்கு ஏப்பம் விடுது. இது புலியா இல்ல பூனையா? அட பொறுமையா இருப்பா. டாக்டர் சேரநாயருக்கு ஒரு ஊசியா போடுங்க. இதோ பார், இப்போ எனக்கு சாவி வேணும். அப்பதான் நான் காயத்ரி காப்பாத்த முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கடா. பதட்டப்படாதீங்க. புலி கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுதோ இல்லையோ, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கக்கா போகும். சாவி வெளியே வந்துரும். காயத்ரி எங்க போனா? மாப்பிள காயத்ரி எப்படியாவது காப்பாத்திடுங்க. கிடைச்சிருச்சு. கடப்பார சிம்மி ஆகி போயிருச்சு. ஏதோ பிரசவத்துல உன் பொண்டாட்டி ரெட்டை குழந்தை பிறந்த மாதிரி புலி பீய வச்சு பீத்திக்கிற குரா. இப்படி நாருது. சாவி கிடைச்சிருச்சு. காயத்ரி என்னையா சமையல் பண்ற? எல்லாரும் திட்டுறாங்க கருமா. ஐயா யாரோ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சமய கட்டுக்குள்ள பூந்து குழப்பம் பண்ணி விட்டாங்கய்யா. வேணும்னா நான் செஞ்சிருக்கிற ஒரு வடையை சாப்பிட்டு பாருங்க. கிழிச்ச வடையாச்சு நல்லா இருக்குமா? நீ என்ன மண்டபத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கறியா? வெளிய போகல? வெளிய பஸ் பிடிக்கதாங்க போனேன், அதுக்குள்ள நீங்க என்ன பிடிச்சீங்க. வரங்க. என்னடா அது கையில? வடைங்க. வடையா? ஐயா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த வடையை எடுத்து உள்ள தள்ளுங்க. டேய் இது உள்ள தள்ளுறது இல்லடா, ஆல்ரெடி வெளிய தள்ளுனது. இது இன்கமிங் எல்லாம் கிடையாதுங்க, ஒன்லி அவுட் கோயிங். நீ விட்டு ஓவரா பேச குடுறா. டேய் குடுறாங்கற. டேய் குடுறா. இந்த வடையில தான் என் கல்யாணத்தோட பிரஸ்டீஜ் அடங்கி இருக்குது. குடுக்க மாவன. சரி யார் சாப்பிட்ட என்ன? நல்லா இருக்குதா வடை? உளுந்த வடையா பருப்பு வடையா? மசாலா வடையா? ஓ காரம் ஜாஸ்தியா? சூடா இருக்கல அவசரப்பட்டு வாயில போட்டியாக்க.
நல்ல வாசமான வடை கூட வாய்க்குள்ள வந்திருக்க நாரதரா போன என்ன வாயா மறுபடியும் ஏண்டாத ஞாபகப்படுத்துற என்ன தெரியல நான் தான் பி ரமேஷ் கார்ப்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்தவன். உன் பொண்டாட்டி பேர் நான் மலமா? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் பொண்டாட்டி பேரு செங்கமலம். நான் சுருக்கமா மலம் மலம் தான். ஐயோ மறுபடியும் வாஞ்சடிக்க வச்சிருவோம் போல. காயத்ரி காயு